எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளு கடைசலும் கொள்ளு ரசமும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு எடுத்து நைட்டே நான் ஒரு வறுத்துட்டு நான் கழுவிட்டு என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொள்ளை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடையே நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றினோம்னா என்னாகும், நமக்கு இந்த ரசம் நல்ல திக்னஸாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதம் வைக்கிறதுக்கு நம்ம அரிசி எடுப்போம். அந்த அரிசியை நான் ஒரு வாட்டி கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியை இதுக்கு ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கும் இந்த தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பு கடையிறதுக்கும் இதை தான் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுக்கு உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம். உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த பருப்பு நல்லா ஊறி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 5 விசில் மட்டும் விடுங்க. விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். அப்படி நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா நமக்கு திடீர்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம ஒரு கொள்ளு ரசம் வைக்கலான்ட்டு. அப்படி வேக வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா நைஸாக வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். கொள்ளு நல்லா அருமையாக வெந்திருக்கு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியை மட்டும் தனியாக இருத்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வச்சுட்டு நம்ம சூப்பரான கொள்ளு ரசம் வைக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளியும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டில் ரசப்பொடி ஒன்று அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த ரசப்பொடி இருந்தாலே நம்ம கொள்ளு கடைசலுக்கு கூட இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு சமையலும் ரொம்ப ஈஸியாகும். அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொள்ளையுமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியோடையே நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இதோடையே இப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்பவும் தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா நைஸாகவும் ஆயிடக்கூடாது. நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி போட்டுக்கங்க. இது ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரசம் வைக்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் புளி போட்டு ரசம் வைங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இதில் ஒரு தக்காளி அளவுக்கு போட்டுக்குவோம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரசப்பொடி இருக்கிறதுனால நான் ரசப்பொடி போடுறேன். உங்களுக்கு ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அம்மியில் வச்சு தட்டிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரசப்பொடியை போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரசப்பொடியோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 5 பல்லு பூண்டையுமே நல்லா தட்டி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து எடுத்து இந்த தட்டி வச்சதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மிளகாயை எடுத்து 2ஆக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே போட்டு இதில் கரைச்சி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை நல்லா ஒரு கொதி மட்டும் வரட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். எனக்கு நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் கலக்கலை. ரசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு எடுத்து இதில் அப்படியே கரைச்சி விட்டுக்குங்க. அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரசத்தை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த மாதிரி உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசத்தை செஞ்சு சாப்பிடலாம். சளி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கொள்ளு ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வந்து சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிட்ணுன்றதுல நல்லா டம்ளரில் ஊற்றி நல்லா ஜம்முன்னு குடிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you for watching ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.